நாடகத்தை நடத்தி குடிவியா என்னுடன் நடிக்கும் நண்பர்களுக்கும் இந்த ஊர் நாட்டு அமைக்கும் இன்னும் இன்னும் ராஜாங்க சேர்ந்த பெருமாள் இந்த ஊரிலே பண்டிகாலயமா கிடையாது. எனக்கு நாடகத்தை கற்றுக் கொடுத்த பெருமாள் வாஜர் அவர்களுக்கும் இன்னும் மணிவாஜர் அவர்களுக்கும் திருவிக்கிராமன் வாஜர் அவர்களுக்கும் என் பெருந்தாய்ந்த வணக்கம். நான் சபையில் வந்தனே தம்பி இந்த உலகம் எந்த சைஸ்ல இருந்தது? ஒரு கோயம்புத்த வடிவத்தில் இருந்தது. அதிலே சக்தியாக உருவத்தை எடுத்து எனக்கு உணவு வேணும் என்று 3 உருவத்தை எடுத்து படித்து என்ன படுத்துங்க விநாயகர் இச்சாசக்தி இரண்யாசக்தி என்று சொல்லக்கூடிய கையாட்டி தான் எனக்கு துணை வேண்டும் என்று விநாயகர் வெங்கடாஜலபதி ஈஸ்வரன் 3 பேரும் உறுப்பினமாகி அவங்களுக்கு அனைத்து சக்தியும் கொடுத்து மாயமாக மறைந்தேன். மறைந்த பிறகு பிரம்மாவுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தது. முதல் பிறந்தவன் தச்சகன், இரண்டாவது பிறந்தவன் நாரதனுக்கோ தச்சனாகப்பட்டவன் சாபை விட்டு விட்டான். ஒரு நாளைக்கு ஒரு கலக்கம் எடுக்காவிட்டா உன் தலை துப்புநூறாக வெடித்துவிடும் அப்படின்னு சாபை விட்டான் தச்சகன். சாபை விடுவதிலே வல்லமை படைத்தவன். அப்படி இருக்கையில நான் மாயமாக மறைந்தேன். தச்சகனுக்கு 108 பெண்ணாக பிறந்தேன். முதல் பிறந்தவள் பூமாதேவி, இரண்டாவது பிறந்தவள் கங்கை, மூன்றாவது பிறந்தவள் சரஸ்வதி, நான்காவது பிறந்தவள் லட்சுமி. இப்படி சொல்லக்கூடிய 1008 அவதாரம் எடுத்து அதில் முதல் அவதாரம் பார்வதி என்று அவதாரம் எடுத்து தினந்தோறும் காட்டுக்கு வேட்டைக்கு செல்வது எனக்கு வழக்கம். அப்படி இருக்கையில ஒரு நாள் பரம கடவுள் நான் வேட்டைக்கு செல்லும் போது என் எதிரிலே தோன்றி எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்ல அவரை வந்து எனக்கு முன்னாடியே அக்னி சுவாசத்தை உருப்பமாக்கி எனக்கு பயத்தை உருவாக்கினார். அப்படி இருக்கையில என்னையும் எதற்கும் பயப்படாத இருக்கும் போது என்னையும் காதல் வலையில் விரிய வைத்தார். அப்படி விரிய வைக்க நானும் அதிலே மழங்கி என் தகப்பனார் பெயர்
என் தகப்பன் பேரையும் யார் பேச்சையும் கேட்காமல் இருந்து விட்டேன். அப்படி இருக்கையில் கொஞ்ச நாள் கழித்து என்னுடன் பரம கடவுளுடன் போய் சென்றடைந்தேன். சென்றடைந்த பிறகு தச்சகனாகப்பட்டவன் எல்லாரையும் அழைத்தான் யாகத்துக்கு. அழைத்ததுக்கு எங்கள் இருவரையுமே அழைக்கவில்லை. என் கணவராகப்பட்டவர் நமக்கு அங்க அழைப்பு கிடைக்கலை, அங்க போக வேண்டாம் என்று சொல்ல என் கணவர் பெயரை கணவர் சொல்ல மதிக்காமல் நான் போனதுக்கு என்னையும் அழைப்பு விடாமல் வந்த இடத்துக்கு அவமானப்படுத்தி என்னை கொச்சப்படுத்திட்டார்கள். என் கணவர் பேச்ச கேட்காம வந்ததுக்கு ஒரு பெண்ணாகப்பட்டவள் எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேண்டும் என்று நான் அங்கிருந்து அப்படியே அந்த அக்னி சுவாசலை உறுப்பணமாக்கி அங்கே எரிந்து இதை கண்ட என் மன்ன பரம கடவுள் இதை என்னை பிரிந்து இருக்க முடியாத அந்த கோபத்திலே வந்து என்னுடைய தலைவத்தை தூக்கி என்றார். இத பார்த்த பத்திரகாளி, அண்ணா இது இப்படியே இருந்தா நாடு உலகம் எல்லாம் மயக்கு போய்விடும், நாளைக்கு ஆகும் தெரியாது, இதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும் அப்படி என்று சொல்ல மாயா என்னுடைய அண்ணன் ஆகிய அவர் கையில் இருக்கிற சக்கரத்தை விட்டு அந்த சக்கரமாகப்பட்டது என்னுடைய கடலத்திலே பட 108 துண்டாக வீழ்ந்தது. அதில் வீழ்ந்த இடம் மேல் மலையனூர். இரண்டாவது வீழ்ந்த இடம் கோட்டாடிக்கரை பகவதி அம்மா. அப்படி சொல்லக்கூடிய அவதாரமா எடுத்து அது தவிர இந்த வாய்க்கலாப்பட்டி கிராமத்திலே வந்தனே நான் யார் என்று தெரியுமா? இச்சா சக்தி என்பவள் தேவருக்கு அருள் கொடுக்கக்கூடியவள், எரியாலா சக்தி என்பவள் அசுரர்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியவள். அப்படி சொல்ல ஆதிமா என் தங்கை ஆகிய நான் தான் பத்திரகாளி. நானும் 1000 ரூபாய் உண்டு என் புத்தர்களை அடக்கி வைப்பேன். அதில் தவிர தெரிவிக்கின்றேன். ஆகையால் என்னை
யார் ஒருவர் யார் ஒரு ஆ, என்னை வணங்கி வணங்கி துதிக்கிறார்களோ அன்னவருக்கு அன்னவருக்கு நேரில் சென்று நேரில் சென்று என் அருளை தந்து என் அருளை தந்து காத்துரட்சிப்பேன். நான் காத்துரைத்திப்பேன். அவர்தான் தீர்ந்திருப்போம். காத்துரைத்திப்பேன். அதுதான் அவரவா அது தவிர உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பாட்டு பண்ணுங்க. முதற்படைகளே, அங்கே போனாங்களா? நான் வரும்போது நான் வரும்போது பேய், ஏய், பூதம், பூதம், யாவல், யாவல், வட்பு, வட்பு, சூனியம், சூனியம், எதிராளி, எதிராளி, பகையாளி, பகையாளி, யாராக இருந்தாலும் என்னை என்னை நினைத்தால் நினைத்தால் அந்த நேரத்திலே இந்த நினைத்த நேரத்திலே அனைத்தும் ஊழா பறந்து விடும். அதுதான் வரவா. அது தவிர நானும் என் பக்தனான மாதாவித்தூரன் நம்மை கோரி தவம் இருக்கிறான். நேரில் சென்று அண்ணனை கண்டு என்னென்று தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும். இந்நாட்டிலே புராணம் கூடிய சிரமண கூடிய